நம்ம மீனுக்கு வலை விரிக்கிறோம், ஆனா அதுல கடல் தேவதை வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒண்ணுக்கு போனேன். அதுல வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வராரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், டைரக்டர் லிங்குசாமி, இவங்க எல்லாருமே வர்ற ஒரு ஃபங்க்ஷன். இதை பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பினேன். இந்த புத்தகம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நினைவா வருஷம் வருஷம் உங்க டிஸ்கவரி புக்கில் இந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை பார்க்கறதுக்காகவும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் அண்ணன் வேடியப்பன் கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கு போனேன். ஓகே. பட் அங்க நான் பார்த்த ஒரு பர்சன் கவிஞர் ஜெயபாஸ்கரன். இது யாரு அப்படின்னு யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே அந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற புத்தகம் பார்த்துருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆனா அது மட்டும் இல்லாம அவருடைய ஜெயபாஸ்கரன் கவிதைகள் அப்படிங்கிற மொத்த தொகுப்புமே என்கிட்ட இருக்கு. எனக்கு அந்த புத்தகத்தை தாண்டி இந்த புத்தகத்துல உள்ள கவிதைகள் தான் பெரும்பாலும் ரொம்ப ரசிக்க முடிஞ்சு. அந்த புத்தகங்களும் ரொம்ப சூப்பர். அண்ட் இது இன்னும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலிக்காக இதுல ஒரு கவிதை மட்டும் படிக்கலாம். கவிதையின் தலைப்பு புள்ளி. எதற்கெடுத்தாலும் புள்ளி வைத்து பழகிவிட்டார்கள் மனிதர்கள். எதற்கெடுத்தாலும் புள்ளி வைத்து பழகிவிட்டார்கள் மனிதர்கள். பிடிக்காத பெயர்கள் மீது புள்ளி வைத்து ஒதுக்குவதே வேலையாகிவிட்டது பல பெரும் புள்ளிகளுக்கு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடவும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதில்தான் ஆர்வமாக இருக்கிறார்கள் எல்லோரும். தற்காலிகமான முற்றுப்புள்ளியை தகர்த்து தாண்டுவது ஒரு பிரச்சனையாகவே இருப்பதில்லை பிரச்சனைகளுக்கு. கரும்புள்ளி செம்புள்ளி குதித்தும் நிறையவே பேசுகிறார்கள் கிராம பகுதியில். அதென்னவோ தெரியவில்லை, செம்புள்ளியை தவிர்த்துவிட்டு கரும்புள்ளியை மட்டும் குத்துகிறார்கள் தேர்தல் தோறும் வாக்காளர்களுக்கு அப்படின்னு முடிச்சிருப்பார் த மேன் ஜெயபாஸ்கரன்.